வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பொரித்த முட்டை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த பொரித்த முட்டை இட்லி செய்கிறதுக்கு நாம் ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் 5 தட்டுலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆயில் ரப் பண்ணி வச்சுருக்கோம். இனி இதில் 5 முட்டையை அடித்து ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி 5ஐயும் ஊற்றிக்கிட்டு இனி இதில் இதுக்கு மேலே சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் அதுக்கு மேலே தூவிக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் அதையும் மேலே போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் லைட்டாக மேலே தூவிக்கலாம். இனி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த இட்லி தட்டை எடுத்து மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம அந்த வேக வச்ச முட்டைக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டிங். ஸோ அரிசி மாவு சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். இட்லி தட்டில் வச்சது வெந்ததும் இந்த மாதிரி நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை இனி நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். இதை இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகியாச்சு, இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் இதை பக்கம் மாற்றி போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால நம்ம லைட்டாக வேக வச்சா போதும். இதில் இப்போ இது வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளோட பொரித்த முட்டை இட்லி சூப்பராக ரெடியாகிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.